தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார். நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜாவிடம் வழங்க கேட்டுப் பெறலாம். வணக்கம் மோகன்ராஜ், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பரணியா. தூத்துக்குடி புதுக்கோட்டை சூசைபாண்டியபுரம் பகுதியில் நடைபெற்று வரும் அரசு விழாவில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி வருகிறார். முதற்கட்டமாக 15,000 பயனாளிகளுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 17, 18 ஆகிய இரு தினங்கள் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனால் உயிரிழப்புகளும் சேதாரங்களும் அதிகமாக ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று தூத்துக்குடி வருகை தந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த புகைப்பட கண்காட்சிகளை பார்வையிட்டு மழை வெள்ளத்தில் வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். தொடர்ந்து இடுக்கண் கலைஞர் திட்டத்தின் மூலம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு நிவாரணத் தொகையை முதல்வர் வழங்கினார். தொடர்ந்து சிறப்பு வணிக கடன் மற்றும் பல்வேறு அரசு துறை சார்ந்த கூட்டுறவுத்துறை மற்றும் கால்நடைத்துறை உள்ளிட்டவற்றில் பாதிப்படைந்த மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்தவர்களுக்கு அவர் நிவாரணத் தொகைகளை வழங்கினார். தொடர்ந்து மழை வெள்ளத்தால் படகுகளை இழந்த மீனவர்களுக்கும் சேதமடைந்த மீன்பிடி படகுகளுக்கும் மீன்வளத்துறை சார்பில் தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கி வருகிறார். அருண்யா, இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மற்றும் சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் மற்றும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட கலந்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து இந்த அரங்கத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000க்கும் மேற்பட்டோர் இந்த இதில் பங்கு பெறும் வகையில் இந்த அரங்கமானது அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்களுக்கு மதிய உணவு உட்பட அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டுள்ளது. வருங்க மோகன்ராஜ், விவரங்களுக்கு நன்றி.